ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இன்னைக்கு நம்ம சமையல் டிலேட் சேனலில் பொரி உருண்டை மொறு மொறுன்னு ரொம்பவே சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பொரி உருண்டை செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு மண்டவெல்லம் நுணுக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மண்டவெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இதே கப்பில் நான் 3 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன். இந்த இனிப்பு வந்து கரெக்டான இனிப்பாக இருக்கும். 1 கப் அளவுக்கு மண்டவெல்லம்னா 3 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மண்டவெல்லம் நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மண்டவெல்லத்தை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோம்னா கல் மண் எதுவுமே இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டால் பொரி உருண்டை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ வடிகட்டி எடுத்துக்கிட்ட மண்டவெல்ல பாலை அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் மண்டவெல்ல பாலை சேர்த்துக்கோங்க. இந்த பொரி உருண்டை செய்கிறது ரொம்பவே ஈஸி தான், ரொம்பவும் டைம் எடுக்காது. 10 நிமிஷத்தில் ரொம்பவே சூப்பராக நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்க மண்டவெல்ல பாலில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே மணமாக இருக்கும் பொரி உருண்டை நெய் சேர்க்கறதுனால. இது கூடவே நீங்கள் சுக்கு பொடி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், மண்டவெல்ல பால் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி மண்டவெல்ல பாலை எடுத்து விடணும். இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு. எடுக்கிறதுக்கு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வரணும். எடுத்து கையில் உருட்டினீங்கன்னா மண்டவெல்ல பால் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பால் மாதிரி உருட்டுறதுக்கு வருது. இது கரெக்டான ஸ்டேஜ். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொரியை சேர்த்துடலாம். பொரியை சேர்க்கும்போது எப்போதுமே நீங்கள் கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், அளந்து வச்சுருக்க 3 கப் அளவுக்கு பொரியை சேர்த்தாச்சு. பொரி சேர்த்ததுமே நல்லா கலந்து கொடுத்துருங்க. பொரி மொறு மொறுன்னு இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்போ தான் பொரி உருண்டை சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். மண்டவெல்ல பாலில் பொரியை சேர்த்ததுமே நல்லா கலந்து கொடுத்துட்டு உடனே சூட்டோட நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். கையில் லேசாக தண்ணி தடவிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் அந்த சூடு வந்து தாங்குற அளவுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. பொரி உருண்டை செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுனா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அந்த பொரி உருண்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.